ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எதா இருக்கீங்க? வடை, பாயாசம், அப்பளம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளுத்து கட்டுற விசேஷம் தான். அதான் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கே. இன்னைக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இவ்வளோ தடபுடலான சாப்பாடுகள் செஞ்சு கொண்டுட்டு இருக்கிறேன். பால் பாயாசம் தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இதில் சேமியா மட்டும்தான் இருக்கும், ஜவ்வரிசி இருக்காது. ஏன்னா என் பொண்ணுக்கு பிடிக்காது. இப்போ ஒரு அதிசயம் காட்டுறேன், அதை பார்த்து பயந்துடாதீங்க. இது காப்பர் பாத்திரம். இப்போ அடுத்து என்னென்னா, ஒரு வானல் காமிப்பேன். இதுதான் உருளைக்கிழங்கு வறுத்தது. இதை நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, லாஸ்ட்டாக சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மணக்கும் சாம்பார் சூப்பராக முருங்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு வச்ச சாம்பார். வீடே மணக்குச்சுன்னா பார்த்துக்கோங்களா. அடுத்து மாம்பழம் சொல்ல முடியாது, மாங்காயின்னு சொல்ல முடியாது, வேணால் செங்காயம் வேணால் சொல்லிக்கலாம். அடுத்து காலிஃப்ளவர் 65. இன்றைக்கி சிக்கன் 65லாம் போட முடியாது, ஸோ காலிஃப்ளவர் 65ன்னு சொல்லிக்கலாம். இது அப்போல்லாம் நமுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து காலிஃப்ளவர் 65 போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வடையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. வடை நல்லா சூப்பராக அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன லட்சணம்னு சொல்லிட்டு. இதில் படைக்கிற அன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உப்பு இருக்குதா இல்லையா, காரம் இருக்குதா இல்லையா, எதுவுமே டேஸ்ட் பண்ண முடியாது. நான் சமைக்கிறப்பயே ரவை எடுத்து கையில் குத்தி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ருசித்து சாப்பிட்ற ஆள் நான். என்னப்போ இப்படி பண்ணிட்டாங்களே முருகா கந்தா. இன்றைக்கி நான் பால் பாயாசம் சர்க்கரை போட்டு வைக்காமல் வெல்லம் போட்டு வைக்க போகிறேன். என் பொண்ணு என்ன சொல்லுவாளோ எனக்கு தெரியல. பார்த்தீங்களா எப்படி இருந்த பாயாசம் எப்படி ஆயிடுது அப்படின்ற போல் இருக்குது. இதில் ஃபைனலாக பாதாம் பவுட்ரு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் தூவி விட்டோடனே டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக வந்துடுதுங்க. என் பொண்ணு சாப்பிடுவாளான்னு நினச்சேன், ஆனால் 2 டம்ளர் வாங்கி சாப்பிட்டா. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை அறை. ஆக்சுவலாக பூஜை அறையெல்லாம் அடுத்தவங்களுக்கு காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரில. பார்ப்போம், கடவுள் மேலே பாரதை போட்டுட்டு காமிக்கிறேன். எங்களது வாடகை வீடுனால ஜஸ்ட்டு கிச்சன்லேயே ஒரே ஒரு செல்ஃபு தாங்க இருக்கும். அதிலே நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருக்கணும். ஆக்சுவலாக விளக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் பரணமல்ல எடுத்து வச்சாச்சு. இலையில எப்போ சாதம் வச்சாலும் சரி சூடாக வைங்க. ஏன்னா அது லாஸ்ட்டாக சாப்பிட்றப்ப காமிப்பேன் பாருங்கள். இந்த இலையில இருக்க கருப்பாக இருக்கு இல்லையா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து சொல்லியிருந்த பழக்கம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நீர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கு தட்டு, விளக்கு, இலை இது 3த்தையுமே முன்னோக்கி இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? நான் ஆடி மாதம் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு கடவுளை வேண்டி படைத்தேன், இதெல்லாம் சரிதான். ஆனால் என்ன விஷயம்னா, ஆடி கிருத்திகை அன்றைக்கி மதியம் 2:40க்கு தான் பிறக்குதான். நான் 2 மணிக்கெலாம் படைச்சிட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு ஈவினிங் தான் தெரியும். தெரிஞ்ச உடனே எனக்கு மனசே விட்டு போயிடுது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் கோயிலுக்கு போயிருந்தேன், முருகர் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு தினையிலே தீபம் போட்டு அங்கேருந்து புளி சாதம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ஈவினிங் முருகர் கோயிலுக்கு போயிட்டு தினையிலே மாவிளக்கு போட்டுட்டு வந்த பிறகு தான் எனக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு மனசு. இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு செஞ்சுட்டு மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்துட்டியே அப்படின்ற போல் ஆயிடுது. ஓகே, உங்கள் வீட்டில் எல்லோரும் ஆடி கிருத்திகைலாம் எப்படி படைச்சிங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆடி கிருத்திகைலாம் எப்படி படைச்சிங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லுவா, வர ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. ஓகே, பாய்.